வணக்கம். காய்ச்சலா இருக்கா, இல்லைனா உடல் பலகீனமா இருக்கு, அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எளிமையான நல்ல ஒரு சுவையான கஞ்சி தான் எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சி பார்த்தோன்னா நான் சிறுதானிய அரிசியான குதிரவாளி அரிசியில் செஞ்சுருக்கேன். காய்ச்சல் இருக்குது அப்படின்னா இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டாலே போதும், உடலில் நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். வயிற்றில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு கஞ்சியாகவும் இது இருக்கும். அதே மாதிரி இந்த காலநிலைக்கு ஏற்ற ஒரு சரியான உணவாகவும் இது இருக்கும். திடீர்னு ரொம்ப அதிகமாக மழை பெய்யுறது, இல்லைனா வெயில் அடிக்கிறது, இந்த மாதிரி காலநிலை மாறிட்டே இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா காய்ச்சல் வருது அப்படின்னா சளி, இருமல் மாதிரியான தொந்தரவுகள், நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு சிறந்த கஞ்சியாகவும் இது இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி ரொம்ப எளிமையாக இந்த கஞ்சி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் சம பங்கு குதிரவாளி அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் குதிரவாளி அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது 2 தான் நான் எடுத்துக்கிறேன். இதை நல்ல ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கலாம். இந்த குதிரவாளியும் பாசிப்பருப்பும் சேர்த்து இந்த கஞ்சி பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக செரிமானம் ஆகக்கூடியது. காய்ச்சல், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், பலகீனத்துக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இதில் முதல்ல நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிறிது இதை குறைச்சி எடுத்துக்கலாம். இது கொதிக்கும் போது பார்த்தோம்னா இந்த மாதிரி நுரையா வரும். இந்த நுரையெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே அந்த ஸ்பூன்லேயே வெளியில் எடுத்துடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துல இது வெந்துடும். அடிப்பிடிக்காம மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். நல்ல ஒரு அடிகனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப எளிமையாக அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்தோன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் உடல் நல்ல சூடாகவும் நல்ல ஒரு தெம்போடையும் இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இது. இந்த குதிரவாளிக்கு பதிலாக வேற சிறுதானியங்கள் சேர்த்துக்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இதை நான் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம், மஞ்சள் தூள், இடிச்சு எடுத்துக்கிட்டு மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுலாம். 1-2 கொதி வரட்டும். காய்ச்சல் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா வயிற்று வலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் நெய் சேர்த்தும் சாப்பிடலாம். 1-2 கொதி வந்ததுக்கு அப்புறம் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதில் போட்டாலே போதும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு அணைச்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குதிரவாளி கஞ்சி தயாராகிடுச்சு. நல்ல சூடாக இது சாப்பிடும் பொழுது நமக்கு உடலில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். காய்ச்சலுக்கு ஒரு எளிமையான நல்ல சிறந்த ஒரு கஞ்சி இது. எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய இந்த குதிரவாளி பாசிப்பயிரோட மிளகு, மஞ்சளும் சேர்த்திருக்கும். அது சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அந்த ஒரு ஈரப்பதத்தையும் கொடுக்கும். மாவுச்சத்து மட்டும் இல்லாமல் நார் சத்துக்கள், புரதச்சத்து, தாதுச்சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவாகவும் இது இருக்கும். இதோட பெருங்காயம், சீரகம் நம்ம சேர்த்திருக்கனால அது வாயு சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். அதே மாதிரி வயிற்று வலிக்கும் ஒரு சிறந்த நிவாரணத்தையும் கொடுக்கும். அவ்வளவுதான், நல்ல ஒரு சுவையான கஞ்சி நமக்கு தயாராயிடுச்சு. நல்ல சூடா இருக்கும் போதே அப்படியே சாப்பிட்றது சிறந்தது. இது வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடாம செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றது சிறந்த ஒரு ஆற்றலை கொடுக்கும். ரொம்ப எளிமையான ஒரு காய்ச்சல் கஞ்சி தான் இந்த குதிரவாளி பாசிப்பயிரை சேர்த்த ஒரு கஞ்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பாயிண்ட் இருந்ததுனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.